அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பார்த்து சொல்றார் திரு எடப்பாடி பழனிசாமி. வழக்கமாக இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறவர்ல இப்போ வந்து அட்டாக்கை கூர்மைப்படுத்துறாரு. திமுக கூட்டணியில் ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை நிர்பந்தத்தை தர்றது அந்த நோக்கமா? இன்னொன்று, அறநிலைத்துறை காலேஜஸ்னால் படிக்கிற பெரும்பாலானவர்கள் 95% மேலே வந்து ஏழை இந்துக்களுடைய பிள்ளைகள் தான், எஸ்சி பிசி எம்பிசி பிள்ளைகள் தான் அதில் படிக்கும். எந்த ஊரில் போய் நம்ம தமிழ்நாட்டில் காலேஜ் திறந்தாலும் காலேஜ் திறக்கிறதுக்கு எதிராக திரு ஏடிஎம்கேவோட லீடர் ஒருத்தர் பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பாஜக எதிர்ப்புங்கிறதுல காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்றது தான் திமுக அணி. அதில் எல்லாருக்குமே கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதை அந்த அணியின் தலைவரான திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இது கூட்டணியின் வெற்றிங்கிறத வெளிப்படையாகவே அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த சூழ்நிலையில் அவங்க பாஜக இருக்கிறதுனால தான் தங்கக்கிட்ட வரலங்கிற அடிப்படையில் 2024 மெகா கூட்டணி அமைப்புன்னு அவர் சொன்னார். பாஜக கூட விலகியும் இருந்தார். ஆனால் அவரால் 1% ஒரு விழுக்காடு கொண்ட ஒரு கட்சி கூட அவரோட கூட்டணிக்கு வரல. பிஜேபியை விட்டு வெளியே வந்துட்டா ஒரு பெரிய கூட்டணி திமுக கூட்டணியை உடைச்சிட முடியும், பின்னாடி எல்லா கட்சியும் வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தார். அதில் அது ஏமாற்றம் அடைஞ்சார். கடைசியாக 2021 அவரால் கலட்டி விடப்பட்ட தேமுதிகவுக்கு வாக்கு சதவீதம் மிகவும் குறைந்த பிறகும் வேற கூட்டணி இதில் 5 இடங்களை கொடுத்து தேமுதிகவை சேர்த்துக்கிட்டாரு. அதுதான் அவருக்கு நிலைமையாக அன்னைக்கு இருந்தது. அதற்கு பிறகு 2026 நோக்கி நகரும் போது பாஜக 2வது இடத்துக்கு போட்டியாட்டு அதிமுகவுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்கக்கூடிய மத்திய அரசு அதிகார பலம் ப்ளஸ் அண்ணாமலையோட ஒரு எலிஜிபிள் லீடராக அண்ணாமலையோட முயற்சிகள் அதை வந்து அவங்க ஓரளவு நிரூபித்தாங்க. அதை நோக்கி நகரும் போது இவர் வந்து பாஜக கூட சமரசம் பண்ணிக்கிட்டாருங்கிறது தான் உண்மை. பாஜக இல்லாத போதே கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ இவர் பக்கம் வராத போது பாஜக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட வரமாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் விசிகாவோ கம்யூனிஸ்டோ தான் பக்கம் வரமாட்டாங்கன்ற முடிவுக்கு வந்த பிறகு தான் இந்த அட்டாக்கை கண்டிப்பாக பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க, மந்திரி இதை கேட்குறாங்க, அந்த போராட்டத்தை பண்ணுறாங்க, ஸ்டாலின் திணறாருங்கிறத சொன்னவர் இப்போ இதை சொல்கிறாங்கன்னா அது வந்து இன்டாக்டாக செட்டில்டு ஒரு அலையன்ஸாக இருக்கனால தான் இது சொல்கிறாரு. திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட பல நாட்களில் சொல்லியிருப்பார், ஏதோ விசிக ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அவங்க வந்து கூட்டணியை விட்டு வளர போகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலகி வர போகிறாங்க, காங்கிரஸ் அங்கே இருக்காது, இப்படி பலவிதமான கருத்துக்கள் வெளிப்படையாக பேசப்பட்டுச்சு. இப்போ அலையன்ஸ் வந்து கோடு நீட்டாக போட்டாங்க. திமுகவோட யாரெல்லாம் இருக்காங்க, அதிமுகவோட என்னென்ன கட்சிகள் பாசிபிள் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதில் ஆட்சியில் பங்குங்கிறது ஒரு கற்பனை வாதமாட்டே போயிட்டு இருந்தது. முதல்ல எம்எல்ஏ ஆனால் தான் ஆட்சியில் பங்குங்கிற அடுத்த இதுக்கே வர முடியும். வெற்றி பெற முடியாத ஒருத்தர் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதுலையோ, டெபாசிட்டை காப்பாற்றி கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியில் பங்கு தர்றேன்னு சொல்கிறதுலையோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதுக்கு டேக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. இது தொடர்ந்து வெற்றியில் இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்க செட்டில்டு மேட்டராட்டே அவங்க போயிட்டுருக்கிறாங்க. ஸோ விசிகாவையும் சிபிஐயும் அட்டாக் பண்ணுறது வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்கா? நீங்கள் வந்து டிஎம்கே கூட்டணிக்குள்ளே கலகம் பண்ணுங்கன்னு தூண்டுறாரா? இல்லை, அவங்க கலகம் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்களும் செட்டில்டு ஆகிட்டாங்கங்கிறது தெரியுது. இவரோட இன்னைக்குள்ள நோக்கம் என்னென்னா, கடந்த காலத்தில் அவர் என்ன நினச்சாருன்னா, பாஜக கூட்டணியில் இருந்தனால தான் 5.5% வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை இழந்துட்டோம். ஒரு 18% 18 இருக்கும், 13 + 5 கிறிஸ்டின் முஸ்லீம் வாட்டு பெரிய அளவுக்கு திமுகவில் கன்சால்டேட் ஆனதுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த மாதிரி 2001 திமுக வாய்ப்பை இழந்தது, 2006 ஜெயலலிதா அம்மையார் வாய்ப்பை இழந்தாங்க. 40% அவங்க எடுக்கும்போது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் திமுகவுக்கு இருந்தனால 5% வித்தியாசத்தில் திமுக ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு அவங்க 13 + 5 ஒரு 18% இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளாக். ஸோ அவங்கள மீறி நாம் வெற்றி பெற முடியாதுன்னு தான் இதுவரை பேசிகிட்டு இருந்தார். இப்போ அதற்கான சாத்தியக்கூறுகள் திமுக அணியிலேருந்து யாரும் இவர்கிட்ட வரலைங்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் அவர் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை மறந்து அந்த வாக்குகளை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கணும், அவங்கள வந்து ஒரு விமர்சிப்பதன் மூலமாக அவங்கள திமுக தலைமைக்கு எதிராக ஒரு கொண்டு நிறுத்தணுன்ற ஒரு முயற்சி இருக்கா? இல்லை, அந்த முயற்சிக்கு தான் அரசியல் அரங்கத்தில் அவங்க முதல்ல காம்பினேஷன் கமிஷனில் இன்டாக்டாக இருக்காங்க. இன்னொன்று ஸ்ட்ரிக்டாக பார்த்தாலும் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனாட்டு முதல்வர் அவங்கள மதித்து தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள ரைட்டிங் ஆன் த வால் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பேசணும்னா, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை ஓவர் கம் பண்ணுவதற்காக இந்து கன்சால்டேஷனுங்கிற அளவுக்கு
ஒரு ட்ரைவல் இஷ்யூ எடுத்து பேசுறார். அதுதான் உண்மை நிலைமை. ஏன்னா காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் எதை சொல்றீங்க? 2024ஆம் ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பூத் வைஸ் அனலிஸ்டில் பார்த்தா சில பூத்துகளில் இது அதிமுகவுக்கு மிக அதிக வாக்குகள் கிடைச்சிருந்தது. சரி, தோல்வியடைஞ்ச அதிமுகவுக்கு சில பூத்துகளில் குறைவான வாக்குகள் கிடைச்சிருந்தது. அது செங்கோட்டை அண்ணன் சொன்ன மாதிரி முஸ்லீம் பூத்துகள் மட்டுமல்ல. இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதற்கு எதிராக மற்ற சமூகங்கள் அப்படின்னு ஒரு ஜாதி ரீதியான அணிதிரட்டலுக்கு போயிடக்கூடாது. நேர் எதிராக இந்த பக்கம் ஒரு அலையன்ஸுக்கு ஒரு கம்யூனிட்டி, இன்னொரு அலையன்ஸுக்கு இன்னொரு கம்யூனிட்டி அப்படின்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஹிந்து ஒற்றுமை அப்படின்ற ஒரு கார்டை தூக்கி பார்க்குறாருன்றீங்களா? கண்டிப்பா. அதுல முஸ்லீம் பூத்துல இருந்ததை எல்லாருக்குமே தெரியும். ஆனா மறைக்கப்பட்ட உண்மை அருந்ததியர் சமூக மக்கள், பறையர் சமூக மக்கள், நாயுடு சமூக மக்கள், செங்குந்தர் சமூக மக்கள் பூத்துலையும் ஜெயலலிதா அதிமுகவுக்கு இருந்த ஒரு ஆதரவு எடப்பாடி பழனிசாமி தலைமையில், அதுவும் ஓ பன்னீர்செல்வம். நம்ம பிரிசைஸா சொல்ல முடியுமா? நம்மால திட்டவட்டமா சொல்ல முடியாது. ஒரு பொய்யா சொல்லக்கூடிய கிடையாது. ஒரு பூத்துல பலதரப்பட்ட மக்கள் வாக்களிப்பாங்க. இல்ல, நான் தெளிவா எங்க டீம் அதை ஆய்வு பண்ணனால சொல்றேன். ஓகே, அதை அரசியல் கட்சி தலைமை அதை ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒரு ட்ரிவியல் இஷ்யூன்றீங்க. ஹிந்து இது ஒரு ட்ரைவல் இஷ்யூ. அந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியாம இந்த ட்ரைவல் இஷ்யூ எடுக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.